இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. Stepstone Viram Phase 2. காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments. Just 79 lakhs all inclusive. ஏபி பெட்டிஷன் போடுறாங்க. ஏபி பெட்டிஷன்ல அரெஸ்ட்னு தெரியுது, ஓகேங்களா? அதுல வந்து இத்தனைக்கும் கவர்மெண்ட் சொல்லுது we will not take any coercive steps and we will not arrest him or remand him ங்குது. அதை மீறி ஒரு ஆர்டர் வந்து போடுறாங்க, ஓகேங்களா? அது கண்டனத்துக்கு உண்டான ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் பதிவு செய்யறேன். உதயநிதி ஒலிகன்னு திமுக காரங்களே கத்துறாங்க பாத்தீங்களா? அது திமுக ஒலிகன்னு அங்க இருக்க போலீஸ்காரர் அதுக்கு சிரிச்சாரு பாருங்க. லூசு பயலுகளா இருக்கிறாங்க. உன்னை தூக்க என்னால முடியும் அப்படின்றத பயத்தை காட்டினாரு பாத்தீங்களா? அதுதான் சிஎம் விஜய் சார். எதையோ ஒண்ணு குஜிலி மஸ்து பண்ணிட்டு உங்க அப்பா உள்ளுக்குள்ள போனாரு. அத கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணிட்டீங்க? அவர் ஒரு மிசா கைதின்ட்டீங்க. அதுக்கப்புறம் புக் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது உங்க அப்பா மிசா கைதி இல்ல, அவருக்கு வேற எதுக்கோ அவர் உள்ளுக்குள்ள போயிருக்காருன்னா அது எதுக்கு உள்ளுக்குள்ள போனாருன்னு ஏன் இன்ன வரைக்கும் சொல்ல மாட்டீங்க? ஷா கமிஷன்ல பேர் இல்ல சார், அவர் மிசா கைதி கிடையாது. அவரை தூக்கி உள்ளுக்குள்ள வச்சிருக்காங்க. அவர் என்ன கிசா பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போனாரு? கட்டிங் ஒட்டிங் அதெல்லாம் பண்ணிலாம் அந்த வந்து அவதூறு போற போறாங்களாம். என்ன 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 பேசவே இல்லை, அந்த வார்த்தையே பேசலையா? இல்லைங்க, அதை நம்ம பேச முடியாது. ஏன்னா நம்ம நல்ல குடும்பத்துல பிறந்திருக்கோம். தப்பு செய்யலைன்னா இது ப்ரொபகண்டா பண்ற மீடியா மேல, இந்த யூடியூப் சேனல் மேல, சோசியல் மீடியா மேல, அக்கௌண்ட்ல பப்ளிஷ் பண்ணவங்க மேல எல்லாத்துமேல ஒரு டெஃபமேஷன் கேஸ் 1 கோடி ரூபாய் கேட்டு போடுங்களேன். தஞ்சாவூர் வரத்துக்கு அந்த தண்ணி எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னீங்க? ஒரு 2 நாள் ஆகும். 1 நாள் 2 நாள் ஆகுது. வண்டி ஏறா தஞ்சாவூர்ல மீட்டிங் போடுறாங்க. அந்த ஐடியால தான் நடந்திருக்கு. அப்ப ரைட்டு தீர்வு எங்க காரணம் அப்படின்ற இடத்துல இன்னைக்கு திமுக தான் இருக்கு. இன்னைக்கு தாவேகாவோட நான் சொல்றேன், தாவேகா வந்து தமிழ்நாட்டுக்காக வந்து சட்ட போராட்டம் செய்யலாம். இன்னைக்கு லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் அந்த எம்பிஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வாயில வடை சாப்பிட்டுட்டு இருக்காங்களா? தள்ளுபடி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் திரு ஆரோக்கிய சதீஷ் அவர்கள். வணக்கம். உதயநிதி அரசு பண்ணாங்கல்ல, தமிழ்நாடு ஃபுல்லா பத்தி எரிஞ்சது இல்ல, வந்து பாத்தீங்கன்னா கோஷம் எல்லாம் எழுப்புனாங்க. உதயநிதி ஒலிகன்னு திமுக காரங்களே கத்துறாங்க பாத்தீங்களா? திமுக ஒலிகன்னு அங்க இருக்க போலீஸ்காரர் அதுக்கு சிரிச்சாரு பாருங்க. லூசு பயலுகளா இருக்கிறாங்க. திமுக ஒலிகன்னு இங்கில சொல்லிட்டு அது ஒரு போலீஸ்காரர் சிரிக்கிறாரு. ஐயோ மாத்தி சொல்லணும். இல்ல அது நான் மீம்ஸ்ல தான் பார்த்தேன். ரைட். அந்த அரஸ்ட் பண்ண வந்து இவங்க வந்து பக்கத்துல வந்து திமுக அப்படின்னு அவர் வந்து போலீஸ் அவர் ஒலிகன்னு அவர் சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஏறு ஏறு சார் ஒரு படி மேல போய் கலைஞர் ஒலிகன்ற கலைஞர் செத்து 8 இன்னி பாவம் சார், இன்னைக்கு அவரோட 8 வருஷம் ஆகுது சார் அவர் இறந்து போய். அவரு ஒலிகன்ற வாட் எவர் இட் இஸ், இறந்து போயிட்டாரு. அவரை பத்தி பேசாதீங்க, ஓகேங்களா? எனக்கு நிறைய இருக்கு, பட் ஆனா அவரை பத்தி பேச வேணாம். கண்டிப்பா சார். அதே மாதிரி சேகர் பாபு நேற்று திருத்தணி கோயிலுக்கு போயிருக்காரு போல. போலீஸ் 30 நிமிஷம் நிக்க வச்சிருக்காங்க சார். அவர் பாவம் சார், அறநிலைத்துறை அமைச்சராலாம் இருந்திருக்காரு சார் இதுக்கு முன்னாடி. அவரை பார்த்துட்டு அவர் ரியாக்ஷனை பார்க்கணுமே. என்ன ஹலோ இல்ல இல்ல அவர் ஃபர்ஸ்ட் மறந்து போய் ஹலோ நான் அமைச்சர்னு சார், அவரு அவரு அமைச்சர் ரமேஷ் தானே சார்? அது போலீஸ் பாத்தீங்களா சார்? ஆமா, இது எம்எல்ஏ சார் வந்திருக்காரு, அவரு கூட வந்து ஒரு அறநிலைத்துறை ஆபீசர் இருக்காரு சார், உங்க பேரு அப்படின்னு. அவர் பேரு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு, சார் மக்களுக்கு எல்லாம் ஒரே லைன் தான் சார், ஓகே நீங்க பாட்டு சொல்லுன்னா போய் ஆய்வு முடியாது, எம்எல்ஏ ஆய்வு செய்யறதுக்குன்னா ஒண்ணும் இல்லை சார் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப புரிஞ்சிச்சா மக்களோட கஷ்டம் என்னன்னு தெரியுதா? இவங்க ஒன்றும் இல்லை சார், இவங்க வந்து எம்எல்ஏவா கூட இல்லாம, ஓகேங்களா, மக்களா இருந்து ரேஷன் கடையில போய் நின்னுவீங்களா சக்கரை வாங்க விடணும். யோசிச்சு பாருங்க, உதயநிதி சக்கரை வாங்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? சேகர் பாபு கோதுமை வாங்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? ஓகேங்களா,
அந்த மாதிரி ஒரு விஷயம்னா வந்து லைஃப்லேயே வந்து கிடையாதுங்க. நான் வந்து என்ன யோசிக்கிறேன்னா, இந்த அரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா, நான் அரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கான்ட்ரவர்ஷியலாக 2-3 இன்டர்வியூ கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. அதாவது என்னென்னா, ஏபி பெட்டிஷன் போடுறாங்க, ஏபி பெட்டிஷனில் அரெஸ்ட்டுன்னு தெரியுது ஓகேங்களா. அதில் வந்து இத்தனைக்கும் கவர்மெண்ட் சொல்லுது வி வில் நாட் டேக் எனி கொராசிவ் ஸ்டெப்ஸு அண்ட் வி வில் நாட் அரெஸ்ட்டும் ஆர் ரிமாண்டுமுங்குது. அதை மீறி ஒரு ஆர்டர் வந்து போடுறாங்க ஓகேங்களா. அது கண்டனத்துக்கு உண்டான ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் பதிவு செய்கிறேன். புரிஞ்சுங்களா. ஐ கண்டெம் தட் ஆர்டர் which has been granted bail for உதயநிதி. ஏபி பெட்டிஷனில் நான் ஏபி பெட்டிஷன் போடுறேன் சார். இப்போ நீங்கள் அரெஸ்ட் ஆகிட்டீங்க, உங்களுக்கு நான் ஏபி போடுறேன் ஓகேங்களா. அவர் தான் அரெஸ்ட் ஆகிட்டார். ஏபி பெட்டிஷன் ஹஸ் பிகம் இன்ஃபெக்ஷுவஸ் அண்ட் டிஸ்மிஸ்டுன்னு சொல்லி சொல்கிறவங்க ஏபி பெட்டிஷனை பெயில் பெட்டிஷனாக மாற்றி உங்களுக்கு ஆர்டர் போடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம், உதயநிதிக்கு ஒரு நியாயம் இருக்கக்கூடாதுல்ல. அதனால் ஐ கண்டெம் தட் ஆர்டர் ஓகேங்களா. ஒரு லைனில் முடிச்சிடுறேன் ஓகே. ஆனால் நம்ம சிஎம் சார் இருக்கார் பாருங்க, அவர் எப்படி தெரியுங்களா, சூப்பராக ஒரு விஷயம். நேராக ஏற்றி ஒரு நான் ஏசி வேனில் ஓகேங்களா தஞ்சாவூர் வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டார். இறங்கி போப்பா வீட்டுக்கு அப்படின்ட்டு. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, உன்னை தூக்க என்னால முடியும் அப்படின்றத பயத்தை காட்டினாரு பாத்தீங்களா, அதுதான் சிஎம் விஜய் சார். ஆனா அது திமுக எப்படி சொல்றாங்கன்னா, பாத்தீங்களா பயந்துட்டாரு, எங்களை அரெஸ்ட் பண்ணல, இப்படியே போனீங்கன்னா அடுத்து தமிழ்நாடு கொந்தளிச்சு. இல்ல அதுதான் நான் சொல்றேன். ஏன்னா நான் அரெஸ்ட் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், வரலாறு, அதாவது வரலாறு வெறும் முக்கியம் அமைச்சரே அப்படின்னு தலையை மட்டும் மாத்தி 23 அந்த மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா, எதையோ ஒன்று குஜிலி மஸ்து பண்ணிட்டு உங்க அப்பா உள்ளுக்குள்ள போனாரு. அத கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணிட்டீங்க, அவர் ஒரு மிசா கைதின்ட்டீங்க. அதுக்கப்புறம் புக் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது உங்க அப்பா மிசா கைதி இல்ல, அவருக்கு வேற எதுக்கோ அவர் உள்ளுக்குள்ள போயிருக்காருன்னா அது எதுக்கு உள்ளுக்குள்ள போனாருன்னு ஏன் இன்ன வரைக்கும் சொல்ல மாட்டீங்க. அது கூட ஷா கமிஷன்ல ஒரு பேர் கூட இல்ல. இன்னைக்கு ஷா கமிஷன்ல பேர் இல்ல சார், அவர் மிசா கைதி கிடையாது. அவரை தூக்கி உள்ளுக்குள்ள வச்சிருக்காங்க. அவர் என்ன கிசா பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போனாரு. இல்ல சார், என்ன விசாரணையில என்ன மிஸ் ஆவோ இல்ல சார், மிஸ்ஸா கிசா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போனாரு. என்ன பண்ணிட்டு போனாருன்னு சொல்லுங்க. இல்ல கிசாங்கிறாங்க அந்த நடிகை பேர் கூட. ஐயோ விடுங்க சார், அது லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கு. இன்னொரு விஷயம் உதயநிதி சொன்னார் பாத்தீங்களா, பேசவே இல்ல, கட்டிங் ஒட்டிங் அதெல்லாம் பண்ணிலாம் அந்த வந்து அவதூறு போற போறாங்களாம். என்ன பேசவே இல்லை, அந்த வார்த்தையே பேசலையா. இல்லைங்க, அதை நம்ம பேச முடியாது. ஏன்னா நம்ம நல்ல குடும்பத்துல பிறந்திருக்கோம். மக்களுக்கும் தெரியும், நல்ல குடும்பத்துல பேசினா பிறந்தவங்க யாருமே அதை பேச மாட்டாங்க. புரிஞ்சுங்களா. அவர் அது பேசவே இல்லை, இது பண்ணவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி அவர் எல்லாம் பேசுறாரு ஓகேங்களா. நீங்க என்ன பேசுனீங்க அப்படின்றத பேசவே இல்லைங்கிற. சரிங்களா. பேசுனதா விட்டி தயாரிச்ச இந்த நேஷனல் மீடியாலேருந்து, லோக்கல் மீடியாலேருந்து, யூடியூப் சேனல்லேருந்து, இன்க்ளூடிங் உங்கள் சேனல் வரைக்கும் 1 கோடி ரூபாய்க்கு டிஃபமேஷன் கேஸ் போட சொல்லுங்க ஓகேங்களா. கிட்டத்தட்ட ஒரு 40-50,000 சேனலில் போட்டு எடுத்துட்டாங்க. புரிஞ்சுங்களா. 1 கோடி இன்ட்டு 40,000 சேனல்னா 40,000 கோடி சம்பாரிச்சிடலாம் சார். உதயநிதி சார், உங்களுக்கு சூப்பரான வாய்ப்பு. நேஷனல் மீடியா முன்னிட்டு ஓகேங்களா, மதர் சேனல் கூட சேர்த்து டெஃபமேஷனை போடுங்க. 40,000 கோடி வருமானம் வரதுக்கு உங்களுக்கு நான் ஐடியா கொடுத்துட்டேன் சார். அந்த பணத்தையாச்சும் ஏழைகளுக்கு கொடுப்பாங்களா? யார் சார்? திமுக சார். டெஃபமேஷன் போடட்டும் சார் ஃபர்ஸ்ட். இவன் டெஃபமேஷன் கேஸ் போட்டா கோர்ட்ல என்ன தெரியுங்களா போடுவாங்க, you are unnecessarily wasting the time of the court அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஃபைன் போடுவாங்க பாருங்க. அதுக்குதான் நீங்க புரிஞ்சுங்களா. ஓகேங்களா. தப்பு செய்யலன்னா இது ப்ரொபகண்டா பண்ற மீடியா மேல, இந்த யூடியூப் சேனல் மேல, சோசியல் மீடியா மேல, அக்கௌண்ட்ல பப்ளிஷ் பண்ணவங்க மேல எல்லாத்து மேல ஒரு டெஃபமேஷன் கேஸ் 1 கோடி ரூபாய் கேட்டு போடுங்களேன். ஏன்னா இவங்க என்னன்னா கேஸ போடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம கிராஸுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், நாங்க வித்ரா பண்ணிட்டோம் அவ்வளவுதான். ஆமா, இது ஏற்கனவே தஞ்சாவூர் போன கதை உங்களுக்கு தெரியுங்களா. முக்கானிக்கல்ல தண்ணி வந்துருச்சான். ரைட்டு. தஞ்சாவூர் வரத்துக்கு அந்த தண்ணி எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னாங்க. ஒரு 2 நாள் ஆகும். 1 நாள் 2 நாள் ஆகுது. வண்டி ஏறா தஞ்சாவூர்ல மீட்டிங் போடுறாங்க. அந்த ஐடியால தான் நடந்திருக்கு. அப்ப ரைட்டு, தண்ணி வரத்துக்குள்ள போய் மீட்டிங் போட்டுருவோம். நல்லா யோசிக்கிறாங்களா, செம்மையா யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா வந்து இட் இஸ் ஒரு வந்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இஷ்யூ. நமக்கு தண்ணி வந்து உபரி நீர் கூட உபரி நீர் தான் திறந்து விட்டுருக்காங்க. நமக்கு வர வேண்டிய தண்ணி வரலை ஓகேங்களா. மழை பெஞ்சிருக்கு, ஆண்டவன் தான் நமக்கு தண்ணி கொடுத்துருக்கான். இது ஆல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் கரெக்ட்
புரிஞ்சுங்களா? இதுக்கு நீ எங்க பேசணும்னு கேட்டீங்கன்னா, நீ ராஜ்யசபாலையும் லோக்சபாலையும் பேசணும். தாவேகாக்கு எவ்வளவு எம்பி இருக்காங்க ராஜ்யசபால? லோக்சபால எத்தனை எம்பி இருக்காங்க? திமுகக்கு எத்தனை எம்பி இருக்காங்க ராஜ்யசபால? லோக்சபால மட்டும் 22 இருக்காங்க. ஒன்லி திமுக மட்டும் தான் இருக்குது. 40ல மொரலஸ் காங்கிரஸ் விட்டுருங்க சார். மத்தது எல்லாமே திமுக தான். ஓகேங்களா? உன் கூட்டணி கட்சிகள் நீங்க எல்லாத்தையும் சேர்த்து நீங்க மட்டுமே வச்சுக்கோங்க சார். அங்க 22 பிளஸ் இங்க ஒரு இது 30 எம்பி இருக்கீங்களே. எத்தனை பேருப்பா மேகதாது பத்தி பேசுனீங்க? எத்தனை பேருப்பா வந்து காவேரியை பத்தி பேசுனீங்க? ஏப்பா தமிழ்நாடுக்கும் கர்நாடகாவுக்கும் பிரச்சனைனா லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் பேசணும். அங்க போய் என்ன வடை சாப்பிட்டுட்டு நான் சொல்றேன் சார். என்ன பண்ணாங்க? அங்க போய் வடை சாப்பிட்டுட்டு இருந்தீங்களா? உதயநிதிக்கு கண்டு அந்த கைதை கண்டிச்சு அங்க போராட்டம் பண்ணிருக்காங்க. இதுக்கு என்ன சார் சம்பந்தம்? அதுதான் நான் சொல்றேன். அதாவது இங்க சட்டசபையில திருச்சிக்கும் தஞ்சாவூருக்கும் சண்டை கிடையாது, பழனிக்கும் திண்டுக்கலுக்கும் சண்டை கிடையாது, மானாமதுரைக்கும் மதுரைக்கும் சண்டை கிடையாது. ஸோ ஸ்டேட் டிஸ்பியூட். நமக்கும் அவங்களுக்கும் சண்டை பிரச்சனை. அது நம்ம சட்ட போராட்டம் இருக்கு, இந்த போராட்டம் இருக்கு, எல்லா வகையான போராட்டமும் இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து நான் சொல்றேன், புரிஞ்சுங்களா? இதுக்கு நீ லோக்சபால ராஜ்யசபால என்ன பேசின அது மட்டும் எனக்கு சொல்லு. நீ ஒன்றும் இல்லை சார், அன்புமணி பேசியிருக்காரு, புரிஞ்சுங்களா? அதை பதிவு பண்ணியிருக்காரு. அவங்க என்ன பண்ண கடைசியில ஒன்றிய அரசு எப்பா எங்கள்கிட்ட அப்ளிகேஷனே வரலப்பா அப்படின்ட்டாங்க. ஐயோ அதெல்லாம் பொய்யா? இவர் வந்து இத்தனை நாள் போனாங்க, அத்தனை நாள் போனாங்க எல்லாம் கேட்டோன்னே அன்புமணி என்ன அப்ளிகேஷன் போச்சு, என்வரன்மெண்டல் கிளியரன்ஸ் பண்ணிட்டீங்களா அப்படி இப்படின்னு கேட்டோன்னே கடைசியா இந்த நிதி அமைச்சரை ஓபன் பண்ணி எங்களுக்கு எந்த விதமான அப்ளிகேஷனுமே வரலப்பா. அவ எதுக்கு தான் சார் டெல்லிக்கு போறாங்க இங்க இருந்து கிளம்பி? இல்ல அவங்க கர்நாடகாக்காரங்க, அவங்க ஒரு பாலிடிக்ஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஏன்னா அவங்களும் அரசியல் பண்ணணும்ல, எல்லாம் இவங்கள மாதிரி அவங்க இருந்தாங்க, புரிஞ்சுங்களா? அதனால அவங்களும் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, புரிஞ்சுங்களா? தீர்வு எங்க காணணும் அப்படின்ற இடத்துல இன்னைக்கு திமுக தான் இருக்கு. இன்னைக்கு தாவேகாவோட நான் சொல்றேன், தாவேகா வந்து தமிழ்நாட்டுக்காக வந்து சட்ட போராட்டம் செய்யலாம். இன்னைக்கு லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் அந்த எம்பிஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வாயில வடை சாப்பிட்டுட்டு இருக்காங்களா? அததான் நான் இப்போ அனைத்து கட்சி கூட்டம் கூப்பிடுறாருல, மேபி முதல்வர் கேட்டாலும் அனைத்து கட்சி கூட்டம் கூப்பிட்டு என்ன சார், இங்க நான் வந்து என் வேலையை பாத்துக்கிறேன், உனக்கு நான் எம்பி அமைச்சிருக்கேன்ல, மக்கள் கேட்கணும் சார், நான் கேட்கறேன் சார், நான் அமைச்சிருக்கேன்ல உன்னைய, தாவேகா போலல்ல, உனக்கு தானே ஓட்டு போட்டேன் சார், நான் டிஎம்கேக்கு தானே சார். கண்டிப்பா மக்கள் பெரும்பான்மையான மக்கள் ஓட்டு போட்டு நீ கேட்கறதுக்கு. ஸோ நாங்க ஓட்டு போட்ட எம்பிஸ்ட நான் கேட்கறேன், புரிஞ்சுக்கலாம்? நீங்க போய் என்ன பண்ணீங்க? கேண்டீன்ல சமோசா சாப்பிட போறீங்களா? என்ன பண்றீங்க? ஆமா, தமிழ்நாடு மெஸ் நல்லா இருக்கும்பாங்க, அங்க போய் சாப்பிட்டீங்களா? ஓகேங்களா? ரூம் விலை 150 ரூபாவா, அங்க போய் தங்கிக்கிறீங்க. ஓகேங்களா? எங்க காசனா அப்படி செலவு பண்ணிட்டு அங்க இருக்கிறீங்க, பெட்ரோல் ஃப்ரீ, ஆமா எல்லாம் ஃப்ரீ. ஓகேங்களா? நீங்க என்ன தமிழ்நாட்டுக்காக காவேரி பிரச்சனை மேகதாது பிரச்சனைக்காக பேசியிருக்கீங்கன்றத எனக்கு சொல்லுங்க. உதயநிதி கைதை கண்டிச்சோம் அப்படின்னு நாங்க பெருமையா பேசுவாங்களே, அதுக்கு என்ன சார் பதில் இருக்கு? அதுதான் எங்கன்னா எங்க பேசினா நமக்கு வந்து நம்மள யாரும் எதுவுமே கேட்காம, ஏன்னா அவங்க தமிழ்ல பேசிட்டு அங்க கத்திக்கிட்டு இருப்பாங்க, அங்க ஹிந்திக்காரங்க அவங்க பாட்டு போயிட்டு இருப்பாங்க, நம்ம எவ்வளவு கண்டுக்க மாட்டான், சீண்டவும் மாட்டான் அப்படின்னு. அப்பா நம்மளுக்கும் பதிவு செஞ்சுட்டோம். ஓகேங்களா? அதாவது இவங்க சட்டசபை நடத்துறதே வந்து பாத்தீங்கன்னா 23ஆம் புலிகேசி இருக்கு பாத்தீங்களா, அதோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் வந்து திமுகவே. அங்க 22 புலிகேசி இருக்கிறாங்க, அதுக்கு தலைமை மட்டும் இப்ப வீட்டுல உட்கார்ந்துருக்கு. 22 புலிகேசிகளும் வந்து லோக்சபாவில் இருக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம பதிவு செய்யணும். எல்லாம் கோமாளி கூட்டமா இருக்குன்றீங்க சார். இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார். சமீபத்துல இப்போ ஒரு சார் பொம்பளை கேஸ்ன்னு சொல்றதா எனக்கு தெரியல, பொன்முடிக்கு வந்து ஒரு பிடிவாரண்ட் கொடுத்தாங்களே, என்ன கேஸ் சார்? சார் இன்னைக்கு வந்து நீங்க ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தினீங்க, பொம்பளை கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நான் வந்து என்னைக்குமே ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இருக்கணும்னு சொல்லி நம்ம பேசுவோம். பட் ஆனால் வந்து நம்ம ஊரில் நடைமுறையில் நம்ம கிராம மக்கள் எல்லாமே பேசும்போது இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகேங்களா? இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு பொம்பளை கேஸுன்றதுனால லேடிஸ் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, புரிஞ்சுங்களா? நீங்கள் பொம்பளை கேஸுன்னு 2-3 பேர் என்கிட்ட சொன்னாங்க. நான் அதை யோசித்தேன், இது சரியான சொல்லா இல்லையே அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். அது நீங்கள் லேடிஸ் நீங்கள் தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகேங்களா? உனக்கு இவங்க ஆம்பளை கேஸ் கூட வாங்குவாங்க சார், இது ரொம்ப பெரிய பிரச்சனை சார். சோ அதனால பொம்பளை ஆம்பளைன்றதுல டிஃபரன்ஸ் எதுவும் கிடையாது. கண்டிப்பா இன்னைக்கு பொம்பளை கேஸ் வாங்கியிருக்காங்க, நாளைக்கு ஆம்பளை கேஸும் ரொம்ப கேர்ஃபுல்லா நாளைக்கு ஆம்பளை கேஸும் வாங்குவார்கள் அப்படிங்கறத நான் பதிவு செய்யறேன். நிறைய கேள்விகளுக்கு சிறப்பா
புரியுற அளவுக்கு நீங்க வந்து பதில் சொன்னீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி, நன்றி. தேங்க்யூ.